நீட் வினாத்தாள் கசிவுக்கு பொறுப்பேற்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகியிருக்கும் நிலையில் மேலும் 3 கோரிக்கைகளை நிறைவேற்றினால் மட்டுமே போராட்டம் முடிவுக்கு வரும் என்று கரப்பான்பூச்சி ஜனதா தலைவர் அபிஜித் தீப்கே அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் நிரஞ்சன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நிரஞ்சன், இது குறித்தான தகவல்கள். தற்பொழுது ஒரு புதிய திருப்பம் என்பது இந்த விவகாரத்தில் ஏற்பட்டிருக்கிறது. மத்திய அரசிடமிருந்து எழுத்துப்பூர்வமான உத்தரவாதம் என்பது எங்களுக்கு தேவைப்படுகிறது. நீட் வினாத்தாள் கசிவு எதிர்காலத்தில் ஏற்படாது என்ற ஒரு உத்தரவாதத்தை எங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக தர வேண்டும். போராட்டத்தில் கலந்து கொண்டு வழக்குகளை வாங்கி இருக்கக்கூடியவர்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது, அவர்களுக்கு எதிராக தொடர்ந்து இருக்கக்கூடிய எஃப்ஐஆர்களை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்ற விஷயமும், அதே போல இந்த நீட் வினாத்தாள் கசிவினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களின் குடும்பத்தாருக்கு 1 கோடி ரூபாய் நிதி உதவி வழங்க வேண்டும் என்ற இந்த 3 கோரிக்கையையும் எழுத்துப்பூர்வமாக வழங்க வேண்டும் என்ற மிக முக்கியமான ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே இது அவர்கள் எழுப்பி வந்த கோரிக்கை தான். ஆனால் அதை நாங்கள் வாய்மொழியாக சொன்னால் ஏற்க மாட்டோம், எங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக வேண்டும் என்ற விஷயத்தை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். மத்திய அரசை பொறுத்தவரை 2-3 கோரிக்கைகள் அனைத்தையுமே அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். தர்மேந்திர பிரதான் ராஜினாமாவா இல்லையா என்பது மட்டும்தான் சிக்கல் நீடித்ததாக இருந்தது. ஏற்கனவே அந்த சட்டம் என்பது புதிதாக ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டாகிவிட்டது. திங்கட்கிழமை அந்த சட்டம் நாடாளுமன்றத்தில் மக்களவையில் கொண்டு வரப்படவிருக்கிறது. அன்றைய தினமே நிறைவேற்றவும் திட்டம். என்ன சட்டம் என்றால், இந்த நீட் வினாத்தாள் அல்லது மற்ற தேர்வு வினாத்தாள்களை கசியவிடக்கூடிய அல்லது திருடக்கூடிய வேலைகளில் ஈடுபடுபவர்களுக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, 10 கோடி ரூபாய் வரை அபராதம், ஜாமீனில் வெளிவர முடியாத வகையில் கடுமையான கிரிமினல் நடவடிக்கை என பல்வேறு முக்கியமான சரத்துகள் அதில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. 2024 வினாத்தாள்கள் சட்டம், அந்த சட்டத்தை தான் மீண்டும் கொண்டு வருவதற்கு இவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். எனவே அது எழுத்துப்பூர்வமான விஷயம்தான். 2வது, நிதி உதவி வழங்குவது என்பதையும் அதே போல வழக்குகள் திரும்ப பெறப்படும் என்பதையும் ஏற்கனவே மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா நேற்றைய பேச்சுவார்த்தையின் போதே உறுதியாக சொல்லிவிட்டார். அதைத்தான் தற்பொழுது இவர்கள் எழுமாக கேட்கிறார்கள். ஆனால் டெல்லி காவல்துறை வெறுமனே நிறைய கிரிமினல் நடவடிக்கைகளில் நிறைய பேர் ஈடுபட்டிருக்கிறார்கள். பொது சொத்துக்களை சேதப்படுத்தியதற்கான ஆதாரங்கள் என்பது இருக்கின்றது. ஏற்கனவே கிரிமினல் பின்னணி இருக்கக்கூடியவர்கள் இந்த போராட்டம் என்ற பெயரில் நிறைய சிக்கல்களை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அவர்கள் சமூகத்திற்கு எதிரானவர்களாகத்தான் பார்க்கப்படுவார்கள். மாணவர்கள் என்று தனியாக இல்லாமல் வெளியிலிருந்து வந்த நபர்கள் நிறைய பிரச்சனைகளை செய்திருக்கிறார்கள். எனவே இந்த விவகாரத்தில் சட்டம் தன் கடமையை செய்யும் என்று டெல்லி காவல்துறை ஏற்கனவே சொல்லி இருக்கிறது. தற்பொழுது இவர்கள் சொல்லக்கூடிய இந்த கோரிக்கை என்பது சற்று சிக்கல் நிறைந்ததாகத்தான் மாறி இருக்கின்றது. மத்திய அரசு என்ன முடிவு எடுக்கப் போகிறார்கள், எழுத்துப்பூர்வமாக தரப்போகிறார்களா இல்லையா என்பதை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. மற்றொரு புறம் அரசியல் கட்சிகள் இந்த விவகாரத்தை இனி எப்படி அணுகப் போகிறார்கள்? ஏனென்றால் வைக்கப்பட்ட முக்கியமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டு விட்டாகிவிட்டது. இனி போராட்டத்தை தொடர்வதற்கான சாத்தியக்கூறு சற்று குறைவுதான். ஆனாலும் கூட எழுத்துப்பூர்வமாக எங்களுக்கு பதில் கிடைக்கும் வரை நாங்கள் போராட்டத்தை முடிக்க மாட்டோம், ஓய்வு கொண்டு வர மாட்டோம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். இனிமேல் இதை மத்திய அரசு எப்படி அணுகப் போகிறது? நீதிமன்றங்களில் ஏராளமான வழக்குகள் இருக்கிறது, அந்த வழக்குகள் எப்படி நகரப் போகிறது போன்றவை எல்லாம் மிக முக்கியமான கேள்வி. குறிப்பாக உச்ச நீதிமன்றத்தில் திங்கட்கிழமை மாணவர்கள் மீது தாக்குதல் சம்பந்தமான வழக்கு விசாரணை வர இருக்கின்றது. அன்றைய தினம் அந்த வழக்கு எப்படி போக போகிறது போன்றவெல்லாம் எழுந்திருக்கக்கூடிய கேள்வி. ஆனால் இந்த விவகாரத்தில் ஒரு பெரிய திருப்பமாக போராட்டம் முடிவுக்கு வரும் என்று நினைத்தால் எழுத்துப்பூர்வமான ஆதரவு தங்களுக்கு வேண்டும், ஆதாரம் தங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி போராட்டத்தை நீட்டித்திருக்கிறார்கள் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர். போராட்டக்காரர்களின் முதன்மை கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கும் நிலையில் மேலும் 3 கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக எழுத்துப்பூர்வமாக உறுதிமொழி கொடுத்தால் மட்டுமே போராட்டம் முடிவுக்கு வரும் என்று அபிஜித் தீப்கே தெரிவித்திருக்கிறார்.
நீட் வினாத்தாள் கசிவால் தற்கொலை செய்து கொண்ட மாணாக்கர் குடும்பத்திற்கு ரூபாய் 1 கோடி இழப்பீடு, டெல்லியில் போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் மீது சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படாது என எழுத்துப்பூர்வ உறுதிமொழி, மேலும் போராட்டக்காரர்களை தாக்கிய டெல்லி போலீஸ், துணை ராணுவம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மேலும் 3 கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றனர் போராட்டக்காரர்கள். இந்த 3 கோரிக்கைகள் நிறைவேற்றினால் மட்டுமே போராட்டம் முடித்துக் கொள்ளப்படும் என கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் தலைவர் அபிஜித் தீப்கே அறிவித்திருக்கிறார். போராட்டக்காரர்களின் முதன்மை கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கும் நிலையில் மேலும் 3 கோரிக்கைகளை நிறைவேற்றினால் மட்டுமே போராட்டம் நிறைவடையும் என்று கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் தலைவர் அபிஜித் தீப்கே தெரிவித்திருக்கிறார். நீட் வினாத்தாள் கசிவுக்கு பொறுப்பேற்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கும் நிலையில் போராட்டம் தொடரும் என்று கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் தலைவர் அபிஜித் தீப்கே அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். போராட்டக்காரர்களின் முதன்மை கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கும் நிலையில் மேலும் 3 கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக எழுத்துப்பூர்வமாக உறுதிமொழி கொடுத்தால் மட்டுமே போராட்டம் முடியும் என்று அபிஜித் தீப்கே தெரிவித்திருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜகுமரன். போராட்டக்காரர்களுடைய முதன்மை கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேலும் 3 கோரிக்கைகளை அவர்கள் முன்வைக்கிறார்கள். இதற்கு மத்திய அரசு நிலைப்பாடு என்ன? விவரங்களை பகிரலாம். இந்த போராட்டத்தினுடைய ஒரு மூல ஆதார கோரிக்கையாக இருந்தது மத்திய அமைச்சர் பதவி விலக வேண்டும். நீட் வினாத்தாள் கசிந்திருக்கின்றது, அதற்கு பொறுப்பேற்றுக் கொண்டு அமைச்சராக இருக்கக்கூடியவர் தன்னுடைய பொறுப்பை துறக்க வேண்டும், அமைச்சர் பொறுப்பை என்பதுதான் அவர்களுடைய ஒரு கோரிக்கையாக இருந்தது. அதன் பிறகு போராடக்கூடிய நாட்களில் எல்லாம் மேலும் சில கோரிக்கைகளை அவர்கள் சேர்த்து கொண்டார்கள். அதே நேரம் அவர்களுடைய பிரதான கோரிக்கையாக இருந்த அந்த மத்திய அமைச்சர் பதவி விலகல் என்பது தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டது. அதாவது மத்திய அமைச்சராக இருந்த தர்மேந்திர பிரதான் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை வழங்கிவிட்டார். ஆனாலும் கூட இப்பொழுது மேலும் சில 3 கோரிக்கைகளை முதன்மை கோரிக்கைகளாக அவர்கள் சொல்லி அதற்கு மத்திய அரசு இசைவு தெரிவித்தால் மட்டும்தான் எங்களுடைய போராட்டம் முடிவுக்கு வரும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அது என்னவென்றால் அடிப்படையிலே எழுத்துப்பூர்வமான உத்தரவாதத்தை கேட்கின்றார்கள். ராஜினாமா முடிவு தொடர்பான விவரங்கள் எழுத்துப்பூர்வமாக எங்களுக்கு வழங்கப்பட வேண்டும். டெல்லியிலே போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் மீது சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படாது, அதையும் எழுத்துப்பூர்வமாக எங்களுக்கு வழங்க வேண்டும். போராட்டக்காரர்களை தாக்கிய டெல்லி காவல்துறையினர் மீதும் துணை ராணுவத்தினர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக அவர்கள் எங்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள். நீட் வினாத்தாள் கசிவால் தற்கொலை செய்து கொண்ட மாணவர்களுடைய குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற ஒரு 3 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றார்கள். இவற்றுக்கெல்லாம் எழுத்துப்பூர்வ ஒப்புதலை நீங்கள் வழங்கினால் மட்டும்தான் நாங்கள் போராட்டத்தை விட்டு கலைந்து செல்வோம் என்று அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். இது மத்திய அரசுக்கு என்ன மாதிரியான நிலைப்பாட்டை எடுக்க வைக்கும் என்பதுதான் இப்போது கேள்வியாக இருக்கின்றது. ஏனென்றால் மாணவர்களுடைய கோரிக்கைக்கு செவிசாய்த்திருக்கின்றார்கள். மாணவர்கள் கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேலாக தீவிரமாக போராட்டம் நடத்தி ஒரு சில இளைஞர்களும் அந்த போராட்டத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருந்த நிலையிலே அவர்கள் கேட்ட நிவாரணம் வழங்கப்பட்டு விட்டது. மத்திய அமைச்சர் தன்னுடைய பொறுப்பை, அதாவது அந்த வினாத்தாள் கசிவுக்கு தான் காரணம் என்பதை அதற்கு துறையினுடைய அமைச்சர் என்ற முறையில் பொறுப்பேற்றுக் கொண்டு தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக மாணவர்கள் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டார்கள். அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இளைஞர்கள், கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி என்ற பெயரிலே ஒன்று கூடி இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் உற்சாக மிகுதியில் தற்பொழுது தங்களுடைய மகிழ்ச்சியை பல்வேறு வகையாக வெளிப்படுத்தி இருந்தார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.